50. எனக்கு ஒரு 50லேருந்து 100க்குள்ளே அட்டை இருக்கும். அவ்வளோ அட்டை பிச்சு பிச்சு வீசிக்கிட்டே நிற்கிறோம். பிடுங்கிறதுக்கு நின்று அந்த இடத்துல அவ்வளோ அட்டை இப்படியே நிற்கிது. எங்கள் மேலே இப்போ தான் ஏறுவோம் அப்படின்ட்டு. காய்ஸ் வணக்கம். நானும் தம்பியும் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனோம். போயிட்டு வரக்குள்ளே ஃபுல்லாகவே மழை தானே, அந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு தான் போகணும். காட்டு வழியாக ஃபுல்லாக மண் சரிவுனால சரிஞ்சு வேறு ஒரு வழி ஒன்று இருக்குது, அது வழியாக தான் போனோம். போயிட்டு வரக்குள்ளே நிறைய பேருக்கு வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அட்டை வந்து தெரியாமல் இருக்கும். மலையகத்தில் வந்து பெரும்பாலும் இந்த அம்மாமார் வேலை செய்யும் பொழுது இந்த காடுகள் வழியாக அப்படி போகும் பொழுது அட்டை வந்து நிறையா இருக்கும். அந்த அட்டையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அட்டைன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள், இருங்க இன்னும் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு ஒரு இடத்துல வச்சு காட்டுறேன். எவ்வளோ அட்டைன்னு பாருங்கள். இதெல்லாம் என் காலில் உள்ளது. இப்போ மலையத்தில் வந்து இந்த அட்டைக்கு வந்து பயந்து தான் வாழணும். சில அட்டை இருக்குது, அது கடித்தா சின்ன சின்ன அட்டை, அது கடித்தாலே காயம்லாம் பெருசாயிரும், அரிச்சிட்டே இருக்கும், எப்பயும் காயம் லேசில் ஆறாது. ஆனால் இந்த மாதிரி அட்டை, இந்த மாதிரி அட்டைகள்லாம் பெரும்பாலும் பெரிய அளவு அதில் வந்து அந்தளவு எஃபெக்ட் இல்லை. அப்போ அதனால் கடிச்சுன்னா அப்படி லைட்டாக இது பண்ணி சுண்டி விட்டால் போயிடுவார். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து மலையத்தில் உள்ளவங்க பயந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். சிறுத்தைக்கு, இந்த மாதிரி அட்டைக்கு, இந்த மாதிரி மண் சரிவுக்கு, நிறையா விஷயங்களுக்கு வந்து பயந்து வாழக்கூடிய நிலைமைகளில் இருக்கிறோம். மழை வந்தால் முக்கியமாக மண் சரிவு, அப்புறம் இந்த அட்டை, இது ரெண்டுக்குமே முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் சும்மா தான் ஒரு இடத்துக்கு போனோம். போயிட்டு வரும்பொழுது இந்த அட்டையில் மாட்டுப்பட்டு, சாதாரணமாக உனக்கு எத்தனை ஆச்சு அட்டை ஏறி இருக்கும்? எனக்கு என்ன ஒரு 50. எனக்கு ஒரு 50லேருந்து 100க்குள்ளே அட்டை ஏறி இருக்கும். அவ்வளோ அட்டை பிச்சு பிச்சு வீசிக்கிட்டே நிற்கிறோம். பிடுங்கிறதுக்கு நின்று அந்த இடத்துல அவ்வளோ அட்டை இப்படியே நிற்கிது. எங்கள் மேலே இப்போ தான் ஏறுவோம் அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ அட்டையும் தள்ளிட்டு இப்போயும் காட்டு வழியாக தான் போயிட்டுருக்கோம். மறுபடியும் எங்கே போய்ட்டு நிற்க போகிறோம், எங்கள் அட்டை ஏற போகுதுன்னு தெரியலை. நைட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி நினைவுகள், இந்த மாதிரி எல்லாம் போயிருப்பீங்க, அட்டையெல்லாம் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி மலையகத்தில் இது மாதிரியான நினைவுகள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கிங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.